ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 6, 7 எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் 2யும் போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக வதக்கி அதுக்கப்புறம் அதோட தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கிறப்பயே உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளி நல்லா இதாகிக்கும், நல்லா வதங்கிரும். வதக்கி உப்பை எடுத்து அந்த வதக்குற இதோடு சேர்த்து அதோடையே தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வர அளவுக்கு வதக்கிக்கணும். அது இல்லாட்டினா அந்த பச்சை வாடை மாதிரி அடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கி ஆற வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு சாதாரண தாளிப்பு முறை தான். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி, ஒரு கரண்டிங்கிறது டீஸ்பூனுக்கும் மேலே உள்ள அளவு உள்ள கரண்டி, அப்போ தான் அந்த காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றுறோம். அடுத்தது கடுகு, உளுந்தும் சேர்ந்து வச்சு கடலப்பருப்பு 3மே போட்டு தாளிக்கலாம். நான் கடலப்பருப்பு போடலை தாளிக்கிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கடலப்பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து போட்டு தாளித்து கருவேப்பிலை அதோடு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னி அந்த இதையும் எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு சிறிதளவு கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி அதையும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு தேவையான தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.